ஹலோ கைஸ், நம்ம நீ பார்க்க போகிற ஸ்டிச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நான் எம்ப்ராய்டிங் த்ரெட்டும் நீடில் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் பார்த்தீங்கன்னா நீடில் நம்பர் வந்து 5. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் நான் ஒரு கோட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இறக்குங்க. ஓகேவா? இந்த இடத்துல குத்தி நீடில் எடுங்க. ஓகே, எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக இழுங்க. இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சுற்று. ஓகேவா? ஒரு சுற்று நல்லா இது வந்து இந்த கையால் இடது கையால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வலது கையால் ஜஸ்ட் வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே. ஓகேங்களா? நீங்கள் ஒரு சுற்று சுற்றினா ஓகே, இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 சுற்று பண்ண எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது அந்த இடத்துல வந்து பொறுமையாக இழுங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ரிங் நாட் வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சாரி, ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், திருப்பியும் குத்துறேன். குத்திட்டு இப்படி எடுக்கிறேன். ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா நம்ம சரியாக இழுக்கணும்னா கீழே வந்து நிறைய ஸ்பேஸ் நிற்கும். ஓகேவா? 1 2. ஓகே, உங்களுக்கு இங்கே வந்து கொஞ்சம் பிசிறு வர மாதிரி இருந்தால் இந்த த்ரெட் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா இப்படி சுற்றிக்கோங்க. ஓகேவா? நான் எப்போவும் சொல்லாமல் நல்லா சுற்றிக்கிட்டு 1 2 உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் வச்சு இந்த இடத்துல இப்படி இறக்குங்க. இறக்கிட்டு பொறுமையாக இழுங்க. ஓகேவா? இப்போது உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அழகாக விழுந்துருச்சு. திருப்பியும் பாருங்கள், எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இல்லை 1 2. ஓகேவா? போட்டுட்டு நீங்கள் கீழே இழுக்கிற, சப்போஸ் உங்களுக்கு இழுக்கும் போது உங்களுக்கு வரலனா ஜஸ்ட் இந்த நீடில் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள். அழகாக கீழே வந்து வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதை வச்சு நம்ம நிறைய டிசைன் வந்து போடலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு வந்து ஒரு லீஃப் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து வாட்டர் எரேசபிள் பென்னு, இதை வச்சு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி எப்படி இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து பண்ண போகிறோம், இன்னோவேட்டிவாக பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து இந்த கிராஸில் போட போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து இதில் 2 டைப் வரும். ஒன்று வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இந்த சைடுன்னு கொடுத்துட்டும் வரலாம். ஓகேவா? இந்த சைடு நான் இப்போ என்ன போட போகிறேன்னா இந்த கிராஸில் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த கிராஸில் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃபுல் சுற்றி ஒரு ஜரியோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஃபினிஷிங் வரும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த இடத்துல இப்போ அந்த லீஃப் வரைஞ்சிட்டோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கீழேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? கீழேருந்து இப்படி இந்த கரெக்டாக அந்த வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நம்ம லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ட்ராயிங் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொறுமையாக இழுங்க. இழுத்துட்டு 1 2. ஓகேவா? நல்லா எந்த அளவுக்கு கிராஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸ் கொடுங்க. அப்போ தான் இது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போது இறக்குறேன். பொறுமையாக இழுங்க. பொறுமையாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கு வராது. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபுல்லாக பண்ண போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா சில டைம் நம்ம வந்து விட்டுருவோம். கீழே பார்த்தீங்கன்னா நூல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது நிறைய நூல் வந்து கீழே வந்து கிடக்கும். நம்மளுக்கு என்னடா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்க்கவும் ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கீழே நூல் இருக்குதா இல்லையான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மேலே இழுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், திருப்பியும் வந்து இழுக்கிறேன். ஓகே, இப்போது திருப்பியும் போடலாம். இந்த இடத்துல எடுத்துகிட்டு அந்த ஷேப், அந்த லீஃப் ஷேப் இருக்குது இல்லையா, அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா இழுத்துருங்க. உள்ளே சிக்கு இருக்கும். ஸோ ஒரு ஒன்ஸ் நான் எதுக்கு திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் பார்த்து பண்ணாலுமே கீழே வந்து நூல் வந்து நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அது வந்துடும். ஓகேவா? திருப்பியும் நான் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி டைட்டாக இழுத்துட்டு 1 2 நம்மளுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்து. ஓகேவா? இறக்கிட்டு நீடில் எப்பவும் போல் கீழே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு இழுங்க. இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகான லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வந்துடும். இதிலே வந்து சிங்கிள் சைடு காமிக்கிறேன். இதிலே வந்து நம்மளுக்கு டபுள் சைடு கூட வரும். அழகாக இருக்கும் அதுவுமே. ஓகேவா? டபுள் சைடு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். மோஸ்ட்லி சிங்கிள் சைடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அது போட்டு காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல மேலே இப்படி கொடுத்துருங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஓகேவா? இது ஃபுல்லாக இழுக்கிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடது கையை விடக்கூடாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி வந்துடும். உங்களுக்கு நம்ம சுற்றி செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது உங்களுக்கு அழகான லீஃப் வந்துடும். நெக்ஸ்ட் டைப் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இதே லீஃப் ஃபில்லிங் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடு வரும். ஓகேவா? இப்போ நான் ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதை வந்து சென்டராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கிட்டு இங்கேருந்து ஒன்றா வந்து பண்ணிட்டு வாங்க. இப்போது இந்த சென்டர் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த சென்டர்லேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? இந்த சென்டர்லேருந்து குத்தி எடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஒன் எப்பவுமே நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ப்னஸ் நல்லா வரணும். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இதுவாக பிசுறாக இருக்குன்னா இப்படி நல்லா இப்படி திருப்பி டைட் பண்ணிக்கோங்க இந்த இடத்த. ஓகேவா? டைட் பண்ணிவிட்டு 1 2 உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு மேலே இப்படி இறக்குங்க. ஓகேவா? அந்த இடத்த இறக்கிட்டு பொறுமையாக இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இழுங்க. தெரியுதா? ஓகேவா? இழுத்துட்டு இப்போது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 சைடும் போட போகிறோம். ஓகேவா? நீங்கள் சிங்கிள் சைடும் போடுறதாலும் போடலாம்.
ஓகேவா? உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி பொறுத்திருக்கு. சரி ஓகே. இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் சைடு மட்டும் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் சைடு வந்து நான் உங்களுக்கு வந்து நார்மல் இந்த பீட் வச்சு கூட ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த சிங்கிள் சைடு மட்டும் போடுறேன். இது நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 1 2 ஓகேவா? நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு கீழே பொறுமையாக இழுங்க. இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். ஓகேவா? இப்போது இந்த சைடு இது நம்ம லீஃப் ஃபில்லிங் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 சைடும் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் செகண்ட் ஒரு ஆஃப் பண்ணாலும் அழகாக இருக்கும். ஓகே. இப்போது நல்லா இது ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 1 2 நீங்கள் அந்த ஷேப்பை மட்டும் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. அந்த ஷேப்பை விடாமல் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் அந்த டிசைன் வந்து நல்லா விழுகும். ஓகேவா? இப்போது பொறுமையாக அதே மாதிரி இழுங்க. ஓகே. இப்போது திரும்பவும் அதே மாதிரி பண்ணலாம். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து நார்மல் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடணும், அது லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் கலர்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்டரில் வந்து ஒரு கட் பீடு இந்த சைடு வரும்போது நீங்கள் இந்த கேப்பில் வந்து எதாவது ஃபில் பண்ணணும்னா நீங்கள் எதாவது வந்து ஸ்டோன் கூட வச்சு நீங்கள் அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா ஒரு பக்கம் வந்து நீங்கள் எம்ப்ராய்டிங் த்ரெட் வச்சுட்டு அடுத்த பக்கம் வந்து இங்கே சுகர் பீடோ இல்லைனா கட் பீட் கட்தானா ஜர்தோசி அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது ஒரு டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங், இது ஒரு டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து ரெண்டுமே சேர்ந்தாப்புல வரும். நான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து எனக்கு டிசைன் போட்டு அனுப்புங்க. ஓகேவா? தேங்க்யூம்மா.